கரூர் குளித்தலை அருகே மலையாண்டிப்பட்டியில் பொங்கல் பண்டிகைக்காக மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு, ஒற்றை மாடு, இரட்டை மாடு, புதிய குதிரை, பெரிய குதிரை உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. சைக்கிள் பந்தயம், 1500 மீட்டர் ஓட்ட பந்தயமும் நடத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் படி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையைச் சேர்ந்த ஆன்மீக நற்பணி மன்றத்தின் சார்பாக 31வது ஆண்டாக படிவிழா கொண்டாடப்பட்டது. இதில் மயில் காவடி, பரணி காவடி, 108 பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் மலையின் 444 படிகளை ஏறி சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். வேலூர் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்துக் கொண்டு நிகழ்வுகளை பகிர்ந்தனர். 1996ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரையில் படித்த மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். பழைய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த அவர்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 58வது ஆண்டாக மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. சென்னை, சேலம், கிருஷ்ணகிரி, பெங்களூரு என 32 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. 2 நாட்கள் நடத்தப்பட்ட போட்டியில் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அணி முதல் பரிசையும், சேலம் உதயா அணி 2ஆம் இடத்தையும் பெற்றன. அந்த அணிகளுக்கு முதல் பரிசாக கோப்பையுடன் 50,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உலக சாதனை நிகழ்வாக 550 மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் சிலம்பம், நடுக்கம்பம் சுற்றி அசத்தினர். தொடர்ந்து 1 மணி நேரமாக சிலம்பம், நடுக்கம்பம் சுற்றிய மாணவர்களின் முயற்சியை கிரஹாம்பெல் உலக சாதனை புத்தகம் சாதனையாக அங்கீகரித்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா AKT ஆறுமுகம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு அருகே கொல்லவாய் பகுதியில் உள்ள வாழை தோட்டத்தில் 4 மயில்கள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. கொல்லவாய் பகுதியில் கூட்டமாக மயில்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் தனியார் தோட்டத்தில் மயில்கள் இறந்து கிடப்பதை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். மயில்கள் இறப்புக்கான காரணம் குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி திருக்கானூர்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருக்கானூர்பட்டியில் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. வீரர்கள் உறுதிமொழி ஏற்பை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு காளைகளாக விழித்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் துணிச்சலுடன் அடக்கினர். வெற்றி பெற்றார். இந்த போட்டி மாலை 5 மணியுடன் முடிவுக்கு வந்தது. இதில் 653 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கும் இருசக்கர வாகனம், சைக்கிள், கட்டில், குடம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள் உட்பட 46 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் 2 காளைகள் காயமடைந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்திலிருந்து 1000 மீட்டர் மின்கம்பி திருடப்பட்டதால் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உப்பரப்பள்ளி கிராமத்தில் 2 நாட்களாக விவசாயிகள் கோவிந்தசாமி, தில்லக் பாபு, பூபாலன், ஜெயவேல், பாஸ்கர் ஆகியோரின் விவசாய நிலங்களை குறிவைத்து சுமார் 1000 மீட்டர் மின் மோட்டார் கம்பிகள் திருடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாபு என்ற மாற்றுத்திறனாளி விவசாயி தனது நிலத்தில் 1500 வாழை செடிகளை நடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். பணிகளை தொடங்க இன்று காலை நிலத்திற்கு வந்தபோது மின் மோட்டாரிலிருந்து ஒயர் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனால் கடன் வாங்கி வாழைக்கன்றுகளை வாங்கியும் அதனை நட முடியாததால் பாபு வேதனை அடைந்தார்.
ஏற்கனவே 1,50,000 ரூபாய் விவசாயம் செஞ்சு நல்ல நஷ்டப்பட்டு மேற்கொண்டு 70,000 ரூபாய் முதலீடு போயிட்டு இந்த விவசாயத்தை செய்கிற இங்கே தொல்லைகள் திருட தொல்லை தாங்கல. கேபிள் ஃபால்ட்டு தான் அதிகமாக வருது. எங்கே இருக்கிற கேபிள் எல்லாம் திருடு போய் கொளுத்தி விற்கிறாங்க. கஞ்சா அடிக்கிறவங்க தான் இங்கே மெயின். அவங்கள தவிர யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மணல் கடத்தல் தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 இளைஞர்கள் அரிவாளால் வெட்டப்பட்டனர். சாத்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் மாட்டு வண்டியில் மணல் கடத்தி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சத்தியமூர்த்தி என்பவரும் மணல் கடத்தலில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இந்நிலையில் கார்த்திக் மணல் கடத்துவதாக சத்தியமூர்த்தி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சத்தியமூர்த்தியின் தந்தை நாகராஜ் கார்த்திக்கிடம் பணியாற்றும் ஆனந்தன், தமிழரசன் ஆகியோரை சரமாரியாக வெட்டியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததுடன் நாகராஜை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கந்துவட்டி கொடுமையால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக ரியல் எஸ்டேட் அதிபரின் மனைவி அமைச்சர் கீதா ஜீவன் காலில் விழுந்து கதறினார். வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்த ஆறுமுக பாண்டி என்பவர் கந்துவட்டி கொடுமை காரணமாக கடந்த 25ஆம் தேதி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கீதா ஜீவன் ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோரை சந்தித்து மனு அளிக்க ஆறுமுக பாண்டியின் மனைவி சித்ரா குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் வந்திருந்தார். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அமைச்சர் கீதா ஜீவனை சந்தித்த சித்ரா அவரது காலில் விழுந்து கந்துவட்டி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். பிரச்சனையை கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி ஆட்சியர் லட்சுமிபதிக்கு உத்தரவிட்டார்.